வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட் 4th ஜெனரேஷன் 2024 லான்ச் தான். சோ இந்த நியூ ஸ்விஃப்ட் லான்ச்சுக்காக விஷ்ணு காஸ் ஈகாட்டு தாங்கள் நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சீஃப் கெஸ்டா சினிமா அண்ட் சீரியல் ஆக்டர் ஸ்ரீ வந்திருந்தாரு. சோ காரை அன்வீல் பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரு சின்ன கார் டாக் பண்ணியிருக்கோம். ஃபுல் வீடியோவும் பாருங்க. இந்த ஆல் நியூ 4th ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 விஷயத்துல ஃபுல் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியர், இன்டீரியர், அப்புறம் ரொம்ப முக்கியமா இன்ஜின். பழைய கே சீரிஸ் 4 சிலிண்டர் இன்ஜின்ல இருந்து இப்போ Z சீரிஸ் 3 சிலிண்டர் இன்ஜின் வந்திருக்கு. பவர் டிராப் கொஞ்சம் இருந்தாலும் மைலேஜ் டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதோட 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஃபீச்சர் லோடடா கொடுக்கிறதுக்கு மாருதி சுசுகி ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த 4th ஜெனரேஷன் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்னுடைய ஃபுல் எக்ஸ்டென்சிவ் ரிவ்யூ நம்ம ஸ்டைல்ல வந்துகிட்டே இருக்கு. சோ ஸ்டே டியூன்ட். ஹலோ சார், வெல்கம் டு தி ஷோ. நியூ ஸ்விஃப்ட் லான்ச்சுக்கு வந்திருக்கோம். எப்படி ஃபீல் பண்றீங்க? வண்டின்றது ஒரு ஃபேமிலியோட ஒரு மெம்பர். ரெண்டாவது வண்டி ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயம். எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து ஒரு சிகரெட் வச்சிருந்தாரு. MSM அதெல்லாம் அவருக்கு ரொம்ப சென்டிமெண்டான ஒரு வண்டி. அதுக்கு அடுத்தது நான் ஸ்கூல்ல இருக்கும்போது அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணது மாருதி தான். அதுவும் இப்ப மாருதி நான் சம்பாதிச்சு வாங்கின வண்டி மாருதி ஜென். ஒரு ஃபேமிலியும் கண்டிப்பா ஒரு மாருதி வண்டி இருக்கும். அது என்னன்னா வெளியே யார்கிட்ட கேட்டா நீங்க மெக்கானிக் கேட்ட சொல்லுவாங்க வண்டியோட மெயின்டெனன்ஸ் கம்மி, வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் கம்மி. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஒரு வண்டி வாங்குவோம். இன்னைக்கு நம்ம வந்தாக்கு 4 பேர் அப்படின்றதுக்காக நம்ம ஃபாரின் கார்லாம் வாங்கலாம். பட் வாங்கிட்டு அதை மெயின்டைன் பண்ண முடியாம கஷ்டப்படுறது எல்லாருக்கும் தெரியும். எப்போதுமே நான் சொல்ற ஒரு விஷயம் தான், ஒரு ப்ராடக்ட் எல்லா கிளாஸ்லயும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நல்ல படமோ நல்ல சீரியலோ அது ஓடணும்னா A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ் மூணு ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே மாதிரி தான் வண்டி அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், C கிளாஸ் மொத்தம் எல்லாருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வண்டி வாங்குறதுக்கு கம்ஃபர்ட், ஆமா அதோட விலைன்னு ஒன்று இருக்கு, அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதோட கம்ஃபர்ட் இருக்கு. எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்றது மாருதி தான். என்னோட சின்ன வயசுல ஜிப்சிலாம் அதை கேட்டு ஜிப்சிலாம் திருப்பி வராது அப்படின்றது நம்ம ஒரு பந்தாக்கு வேணா அந்த கார் இந்த கார் ஃபாரின் கார்லாம் சொல்லலாம். எனக்கு நிஜமாலுமே நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் இஷ்டம் கிடையாது. எஸ்பெஷலி இந்த ஸ்விஃப்ட் ஒரு ஷேப்பே ரொம்ப அழகா இருக்கு, ஃபீச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. குவாலிட்டியோட அந்த ஃபீச்சர்ஸோட நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் போது எதுக்கு தண்டமா போய் ஒன்னும் எக்ஸ்ட்ரா 50 லட்சம் 60 லட்சம் கொடுத்து ஃபாரின் கார். ரெண்டாவது அந்த டோட்டல் சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த சென்டிமெண்டாவும் ரொம்ப லக்கி சாமா இருக்கிற வண்டி மாருதி. கரெக்ட். நிறைய பேர் மாருதி கார் வச்சிருக்கிறவங்க திரும்ப மாருதிக்கே போவாங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப நான் சொன்னேன் எங்க அப்பா மாருதி 1000, அதுக்கப்புறம் நான் ஜென். இப்படியே எங்க ஃபேமிலிலயும் மாருதி வண்டி நிறைய இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ செகண்ட் பைக்ல வேற வண்டி இருக்கலாம், பட் மெயினா இந்த வண்டி தான் இருக்கும். நீங்க ஒரு டிரைவர்ஸ் பர்சனா இல்ல நீங்க டிரைவ் பண்ணுவீங்களா இல்ல உட்கார்ந்து போக விருப்பப்படுவீங்க? எனக்கு உட்கார்ந்து போக விருப்பம் கிடையாது. நான் தான் ஓட்டுவேன். என் வண்டி அடுத்து எங்க அப்பா ஒரு வண்டி எனக்கு கொடுக்க மாட்டாரு. சண்டை போட்டு கொடுத்தோம் பாத்திரா நான் என் வண்டி எங்க அப்பா கொடுக்க மாட்டேன். ஏன்னா வண்டின்றது இப்ப சில பேர்ல அவங்க பேனா கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட். அந்த மாதிரி அது ஒரு ரொம்ப ஒரு பர்சனல் டச்சோட வேலை பார்க்கக்கூடிய வண்டி நான் ஓட்டுறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். அதனால வண்டின்றது ரொம்ப சென்டிமெண்டான ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு விஷயம். சூப்பர். உங்களுடைய டைமுக்கும் உங்களுடைய கருத்துக்கள் சொன்னதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.